ஆர்பிஐ வந்து என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி நம்மளோட இந்தியன் எக்கனாமியை பூம் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது ஆர்பிஐ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க 25 பேஸ்மெண்ட்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இங்க இன்ஃபிளேஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. நவம்பர் மந்தோட இன்ஃபிளேஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 0.8% தான் வந்து இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் கம்மியா தான் வந்து இருக்கு. அந்த நீங்க இருக்கிற எல்லா டேட்டாஸுமே உங்க ஜிடிபியோட டேட்டா பார்த்தாலுமே 8.2% வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் போதுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்காக கட் பண்ணோம் அண்ட் தென் இதுக்கப்புறமும் கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து இல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஒன்னும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. சோ இந்த 2 ரீசனே வந்து போதும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதிக லெவலுக்கு எடுத்துட்டு போய் விட. அண்ட் தென் நம்மளோட எக்கனாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் ஜிடிபி growth இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோன்ல பேசியிருக்காங்க. சோ இதோட சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி நம்மளோட எக்கனாமியை பூப் பண்றதுக்காக இவங்க லோவான இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரீட்டைல் லெவல்ல இருக்க மக்கள் எல்லாருமே இங்க வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாருமே வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி கம்பெனிஸை பொறுத்தவரை அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் வந்து லோன்ஸ் கிடைக்கும். ஸோ அங்க கம்பெனிஸுமே அவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்குவாங்க. பட் ஆனா இது எல்லாமே நடந்தாலுமே இந்தியன் எக்கனாமி ஸ்லோ டவுனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியூஸா இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி ஒன்னான நோவா பே என்ற கம்பெனி வந்து இருக்கு. அதை வந்து பை பண்றதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. 25 மில்லியன் யூரோஸ் கொடுத்து இந்த கம்பெனி வந்து வாங்க போறாங்க. சோடியம் பைகார்பனேட்ல ஸ்ட்ராங்கா நோவா பே கம்பெனி வந்து இருக்காங்க. சோ சோடியம் பைகார்பனேட்டை வச்சு இங்க அக்ரி பிசினஸ், பார்மசூட்டிக்கல் பிசினஸ், அப்புறம் ஃபுட் பிசினஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த சோடியம் பைகார்பனேட்டை யூஸ் பண்றதுக்காக அந்த பிரீமியம் கிரேடான சோடியம் பைகார்பனேட்டை இந்த நோவா பே கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. சோ இது இந்த கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து இந்த சோடியம் பைகார்பனேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல்ல மூவ் ஆயிடுவாங்க. இப்ப கரண்டா இருக்க கெபாசிட்டி படி 60,000 டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்க முடியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் டன்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. சோ இதை வந்து இங்க 100% வந்து இங்க டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனி வந்து வாங்க போறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் கீழ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. சோ இது மூலமா ஏசியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிளேயரா இந்த நோவா பே கம்பெனி வந்து இருக்கு. அது வந்து டாடா கெமிக்கல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளேயரா மாறிடும். அதே மாதிரி இங்க ஏசியான்னு பொறுத்தவரை சைனாவை தவிர மீதி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. பிரீமியம் கஸ்டமர்ஸா யூரோப்பும் யூஎஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட் அப்டேட்டா டாடா கெமிக்கல்ஸ்க்கு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல இங்க சோல்ட் அவுட் பண்ண அமௌண்ட் வந்து இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா $18.29 பில்லியன் வந்து இருக்கு. இன்னும் இந்த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகல. இப்போதைக்கு வித்தது வந்து $18.29 பில்லியன் வந்து இருக்கு. பட் ஆனா எஃப்ஐஎஸ் இந்தியா மார்க்கெட்டை ஃபுல்லாவே வந்து விற்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விற்கல. அவங்க தான் இந்தியன் மார்க்கெட் அதிகமா ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு போறது. இங்கேயும் அதிகமான எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 57 ஸ்டாக்ஸ் கிட்ட ஓன் பண்றாங்க. அவங்க வந்து 2 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுல டாப் ஹோல்டிங்ஸா இருக்குது HDFC பேங்க் வந்து இருக்கு. 32,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இது 2.5% ஆஃப் த HDFC பேங்கோட டோட்டல் ஷேர்க்கா வந்து இருக்கு. நார்வே கவர்மெண்டோட கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுமே HDFC பேங்க்லயும் ஐடிசிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. HDFC பேங்க்லயும் ஐடிசிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடி ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. இது இங்க HDFC பேங்கை பொறுத்தவரை 1.5% ஸ்டேக்கும், இங்க ஐடிசியை பொறுத்தவரை 3% ஸ்டேக்குமா இருக்கு. அதே மாதிரி நம்ம வான்கார்ட் ஃபண்ட் வந்து எடுத்தோம் அப்படின்னா 66,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. HDFC பேங்க்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்ததா இன்ஃபோசிஸ் கம்பெனில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட். சோ இந்த மாதிரி அதானி குரூப்ஸ் அந்த நீங்க மேக்ஸ் ஹெல்த் கேர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த வருஷம் அதிகமாக்குனது. சோ இங்க எஃப்ஐஎஸ் அதிகமா விற்கிறாங்க அப்படின்னும் போது அதிக பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டேக் வந்து வச்சிருக்குது எஃப்ஐஎஸ் தான் வந்து இருப்பாங்க. சோ அவங்க விற்கிறாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் பிரச்சனையா தான் வந்து இருக்கும். சோ இங்க அதிகமான ஸ்டேக்ஸ் வந்து வாங்குறது HDFC பேங்க்லயும் ஐடிசிலயும் இன்ஃபோசிஸ்லயும் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நிறைய கம்பெனிஸும் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ்ல இது மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனா நம்ம ஐடிசி அண்ட் தென் இன்ஃபோசிஸ் HDFC எல்லாம் வந்து கரெக்டான பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஐடிசி மட்டும் இங்க கரெக்டான பிரைஸ்ல வந்துருக்கு. இன்ஃபோசிஸ் இறங்குச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம். ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனி இங்க கம்ஃபர்ட் கிளிக்ன்ற கம்பெனி வந்து அக்யூசியேஷன் பண்ண போறதா நியூஸ் வந்து வந்தது. ஆனா அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா ஜைடஸ் வெல்னஸ் ஷேர் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லேயே இருந்துச்சு. பட் ஆனா திரும்ப கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறல. இங்க ஸ்டாக் பி வந்து 30 கிட்ட இருக்கு. இப்பயே கன்சிடர் பண்ண முடியாம தான் இருக்கு. சோ இங்க ஏன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்து ஏறல அப்படின்னா, இங்க கம்ஃபர்ட் கிளிக் கம்பெனியா அக்யூசியேஷன் பண்றது கரெக்டான டைம் தான். அண்ட் தென் இந்த கம்பெனிக்கு இது ஒரு பெரிய பிளஸா தான் வந்திருக்கு. விட்டமின்ஸ், மினரல், சப்ளிமெண்ட். சோ இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்தது தான் இந்த ஒரு கம்ஃபர்ட் கிளிக் கம்பெனியா வந்திருக்கு. சோ இது எல்லாமே ஹை மார்ஜின் ப்ராடக்டாவும் இங்க ஜைடஸ் வெல்னஸ் கம்பெனிக்கு வந்து அமையும். ஏன் அப்படின்னா இங்க யூஎஸ் அண்ட் தென் யூகேல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா செல் பண்ண போறாங்க. ஹை மார்ஜின் ப்ராடக்டா இது வந்து இருக்கும். பட் ஆனா இங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷர் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும்ல, கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. கொடுத்துதான் இந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க. சோ இந்த ஒரு ரீசனா ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி வாங்கும். சோ அது எல்லாமே இருக்கிற ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இறக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால தான் ஜைடஸ் வெல்னஸ் வந்து இப்ப டிராப்ல வந்து இருக்கு. லாய்ட்ஸ் மெட்டல் ஷேர் வந்து நேத்து மார்க்கெட்ல அதிகமா வந்து ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து டாடா ஸ்டீல் கம்பெனி இவங்க கூட MOU வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு தான்.
ஸோ எங்க டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து இவங்களுக்கு பேக் போனா இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த எம்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. என்ன ரீசனால டாடா ஸ்டீல் பேக்டப்பா இருக்காங்க அப்படின்னா, இங்க பொட்டன்ஷியல் சப்ளையரா வந்து இங்க லாய்ட்ஸ் மெட்டல் வந்து இருக்காங்க டாடா ஸ்டீலுக்கு. ஸோ அவங்க அதிகமான சப்ளை பண்ணாங்க அப்படின்னா டாடா ஸ்டீலுக்கு ஒரு பெரிய பிளஸ் தானே. ஸோ அதனால அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ல வந்து இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால லாய்ட்ஸ் மெட்டல் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறி இருக்கு. அண்ட் தென் பின்னாடி இன்னொரு ரீசனும் வந்திருக்கு. இங்க லாய்ட்ஸ் மெட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அது எல்லாமே ஆபரேஷனல் ரிஸ்கா தான் வந்து இருக்கு. இன்னும் ஆபரேஷனல்ல தான் வந்து இருக்கு. இன்னும் அது எக்ஸிகியூஷன் வந்து வரல. எக்ஸிகியூஷன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிக்கலான ரிஸ்க் இருக்குதான் வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இப்ப ரீசெண்டா டிஆர்சின்ற கம்பெனி வந்து $55 மில்லியன் கொடுத்து மைனிங்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் மைனிங்காக வந்து பாத்தீங்கன்னா அக்யூசியேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு இங்க லாய்ட்ஸ் மெட்டல் ஷேர் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் கம்பெனியோட அந்த பேக் டப்னால நடக்கிற விஷயமா இருக்கு. ஏத்தர் எனர்ஜி நேத்து மார்க்கெட்ல 4% வந்து இருக்கும். இங்க ஏத்தர் எனர்ஜி கம்பெனி வந்து இங்க ஆட்டோ இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கார்பரேட் ஏஜென்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபரிங் வந்து பண்றாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஆட்டோ இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்காகவே தனியா சப்சிடரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ இங்க ஏத்தர் எனர்ஜிக்குள்ள இன்னொரு பிசினஸ் வந்து ஆட் ஆகுதுல. ஸோ இது வந்து புது ரெவன்யூ ஸ்ட்ரீமா வந்து இருக்குன்ற ரீசனால மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து மார்க்கெட்ல 56% வந்து ஏறி இருக்கும். ஸோ இது ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ல நடக்கிற விஷயமா இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸோட ஏடிஆர் ஷேர் வந்து 56% ஏறினாலுமே அது பின்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா டெக்னிக்கல் தான். அண்ட் தென் யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏத்துறாங்க நேத்து மார்க்கெட்ல. ஸோ அது சப்போர்ட் பண்ணி தான் இன்ஃபோசிஸோட ஏடிஆர் ஷேரும் வந்து ஏறிச்சு. ஸோ இதை தாண்டி இங்க ஃபண்டமெண்டல் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவும் வந்து கிடையாது. நம்ம ஊரோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிட்டு தான் அது வந்து போகும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பட் ஆனா நேத்து மார்க்கெட்ல எல்லா ஷேருமே ஏறின ரீசனால டெக் ஸ்டாக்ஸ் வந்து ஏறின ரீசனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ஷேர் வந்து நேத்து மார்க்கெட்ல 10% வந்து ஏறி இருக்கும். அப்பர் சர்க்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்ல அந்த ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணாங்க அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் எதுக்காக ஸ்டேக் சேல் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னா அந்த கம்பெனில நிறைய கடன் வந்து இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்க ஸ்டேக்ஸுக்கு இருக்கும்ல ஒரு கடன். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி கட்டுறதுக்காக தான் நான் வந்து பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இங்க ஸ்டேக் சேல் வந்து நடந்துச்சு. அந்த ஸ்டேக் சேல் நடந்து அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 260 கோடி ரூபாய்க்கு வந்து இருக்கு. அந்த அமௌண்ட்டை திரும்ப செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ப்ரொமோட்டர்ஸோட அந்த ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்ஜ் பண்ணி இந்த ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல ஏத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் மத்தியில ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுத்திருக்கு. சோ அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காரு. சோ அதனால ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்திருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால தான் மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸுமே இந்த Q3 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அசென்சர் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த Q1 ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது சூப்பராகவே வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து அப்படியே டைரக்டா வந்து TCS, HCL அண்ட் இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிலாம் ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் ஏஐலயுமே அதிகமான ரெவன்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே இந்தியன் ஸ்டாக்ஸ்லயே வந்து ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் எப்படி இந்தியன் கம்பெனிஸோட அந்த ரிசல்ட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. சிப்லா கம்பெனி வந்து ஃபைசர் என்ற கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. சோ இது மூலமா சிப்லா கம்பெனிக்கு என்ன மாதிரியான பிளஸ் அண்ட் தென் ஃபைசர் கம்பெனிக்கு என்ன மாதிரியான பிளஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைசர் கம்பெனி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நிறைய பிராண்ட் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்தியாவில் வந்து விற்க போறாங்க. ஸோ இதுக்காக 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் டீல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கு ஃபைசர் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் எடுத்து போய் சேர்க்கறதுக்காக சிப்லாவோட அந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போறாங்க. சிப்லா கிட்ட ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் பேஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்தியாவில் இருக்க எல்லா மூலையிலையும் அவங்களால எடுத்து போய் அந்த ப்ராடக்ட்டை சேர்க்க முடியும். ஸோ இதுல ஃபைசர் கம்பெனியோட வெல் நோன் பிராண்ட்ஸ் எடுத்து போய் சேர்க்க போறாங்க. கோரெக்ஸ், டோலனெக்ஸ், நெக்ஸியம் அந்த நிறைய பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. ஸோ இது எல்லாமே எடுத்து போய் சேர்க்க போறாங்க. ஸோ இது எல்லாமே மேனுஃபேக்சர் அண்ட் தென் செல் பண்றது ஃபுல்லாவே ஃபைசர் கம்பெனி. அதை எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுக்கறது இங்க சிப்லா கம்பெனியா வந்திருக்கும். ஸோ சிப்லா கம்பெனி இங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல எக்ஸ்ட்ரா போடாமலே இந்த பிராண்ட்ஸ் எடுத்து போய் சேர்க்க முடியும். ஸோ ஃபைசர் கம்பெனிக்கு பெரிய பிளஸா இருக்கும். சிப்லா கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். ஏற்கனவே இந்த எலியோட மோஞ்சரா ப்ராடக்ட் இப்படி தான் எடுத்து போய் சேர்க்க போறன்ற மாதிரி சிப்லா வந்து இங்க டீல் வந்து சைன் பண்ணிருந்தாங்க. சோ இந்த மாதிரி சிப்லா கம்பெனி நிறைய டீல் வந்து சைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. சிப்லால ஒரு நல்ல அப்டேட்டா வந்துட்டு இருக்கு. ஜப்பானோட MUFG வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பைனான்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ 20% ஆஃப் ஸ்டேக் வந்து வாங்குறாங்க. 39,000 கோடி சில்லறை ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பைனான்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஸ்ரீராம் பைனான்ஸ் ஷேர் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரீராம் பைனான்ஸை பொறுத்தல அது வந்து NBFC வந்து கண்டினியூ ஆயிட்டா தான் வந்து இருக்கும். பட் ஆனா இங்க போர்டு ரெப்ரஸன்டேஷன்ல இங்க MUFG கம்பெனி வந்து உள்ள வந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் பைனான்ஸ் கம்பெனி இந்த அக்யூர் பண்றதுக்காக இங்க MUFG கம்பெனி போட்ட பிளானா வந்து இருக்கு. ஸோ இங்க நிறைய ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியா நோக்கி வரதான் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தோம். அதுதான் இப்பயும் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. எஸ் பேங்க் கம்பெனியுமே சுமிதோபா கம்பெனி அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்க ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கு. இது ஸ்ரீராம் பைனான்ஸ்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கு. இந்த டைம்லயுமே நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது ஸ்ரீராம் பைனான்ஸை. கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்தியன் ஓடல்ஸ் கம்பெனி 25.52% ஆஃப் ஸ்டேக் வந்து தாஜ் GVKல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையரா வந்து விற்க போறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த கம்பெனியோட பிளானே வந்து கேபிட்டல் லைட் மாடலா வந்து ஒர்க் ஆகணும். அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூவ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியோட இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனில ஸ்டேக் வந்து சேல் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேக் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனில இவங்க ஓனர் மாதிரி தானே.
ஸோ அந்த மாதிரியான மூவ் வந்து இவங்க போக விரும்பல. மேனேஜ்மெண்ட் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஃபீ மட்டுமே வந்து போதும் அப்படின்றதா இந்த கம்பெனியோட டோனா வந்து இருக்கு. ஸோ இங்க ஜிவிகே ஃபேமிலி தான் வந்து இங்க தாஜ் ஜிவிகேவோட ஓனரா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தான் இங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ கூட எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து இருக்காங்க. 4000 ரூம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறாங்க. ஸோ இவங்க என்னதான் இந்த மாதிரி பிளானிங் எந்த எக்ஸிகியூஷன் பண்ணாலுமே அது எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ண போது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க அதுல இருந்து இந்த கமிஷன்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு மாடல்ல போனாதான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து புது ப்ராப்பர்ட்டி வந்து வரப்போகுது. அந்த இவங்களோட புது புது எஜுகேஷன் எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ண போது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியா இருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் சேல் வந்து பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட் கம்பெனி வந்து மினிவெட் ஏஐன்ற கம்பெனி வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து ஓன் பண்ணிருக்காங்க. இந்த மினிவெட் ஏஐ கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க பிளிப்கார்ட் கம்பெனில நம்ம எல்லாமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்து வாங்குவோம். இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஃபார்மட்டும் வந்து இருக்கும். பட் ஆனா அந்த வீடியோ ஃபார்மட் வந்து அந்த கம்பெனி கொடுத்ததா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனோட கம்பெனி ரெடி பண்ண அந்த வீடியோ ஃபார்மட் தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த மினிவெட் ஏஐன்ற கம்பெனி வந்து இங்க ப்ராடக்ட் இமேஜஸா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வீடியோ ஃபார்மட்ல வந்து மாத்திரும். ஸோ அதுக்கான சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலே போதும், வீடியோ ஃபார்மட்ல வந்து மாத்திரும். ஸோ பிளிப்கார்ட்ல வந்து இங்க ஒரு கஸ்டமர் வந்து வாங்க போறாங்க அப்படின்னா அவங்க வீடியோ ஃபார்மட்ல வாங்கினாங்க அப்படின்னா பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிவெட் ஏஐன்ற கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வாய்ஸ் பேஸ்ட்லேயே வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இங்க வந்து ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தே வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தென் ஃபுல்லாவே வீடியோ ஃபார்மட்டா போயிட்டாங்க அப்படின்னா பெரிய பிளஸா இருக்கும்ன்றதுனால பிளிப்கார்ட் கம்பெனி அதை வந்து வாங்கியிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனி வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி ஒன்னான மைரேட் ஜெனடிக்ஸ்ன்ற கம்பெனி வந்து இருக்காங்க. இந்த மைரேட் ஜெனடிக்ஸ்ன்ற கம்பெனி வந்து அட்வான்ஸ் லெவலான இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான டெஸ்டிங் வந்து பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில டெஸ்டிங் பண்றதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த மைரேட் ஜெனடிக்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெரிய அட்வான்ஸ்டான அந்த ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வாங்கிட்டு வந்து இங்க இந்தியாவில வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மூலமா டாக்டர்ஸால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரியான கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்டிங் மூலமா ஈஸியா வந்து இங்க டாக்டரால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால அதுவே பேஸ் பண்ணி இங்க வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கான டெஸ்டிங்ன்றதும் அதோட ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியோட ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில எடுத்துட்டு வராங்க. டாடா பவர் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 2000 கோடி ரூபாய் என்சிடி மூலமா வந்து திரட்டலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த 2000 கோடி ரூபாய் எதுக்காக திரட்டுவாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனிட்ட வந்து பணம் தேவைப்படும். அந்த ஃபண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2000 கோடி ரூபாய் திரட்ட போறாங்க. ஃபுல்லாவே வந்து இந்த என்சிடிஸ் மூலமாவே திரட்டிக்க போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனில ஏற்கனவே இருக்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து எந்த ஸ்டேக்ஸிலும் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியே மணி கொடுக்குறது எல்லாரும் ரெடியா தான் வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.